இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு பேருந்து நிலையம் வழியாக போய்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு அழகான பெண் அவளோட 10 மாச குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாள். மணி இரவு 11:30 இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாள். அதனால் நான் அவகிட்ட போனேன். சுத்தி யாரும் இல்லை. எல்லா இடமும் இருட்டாக இருந்தது. அவ பயந்து போய் இருந்தாள். நான் அவகிட்ட போய் அவளோட கையை பிடித்து, என் பெயர் சுகந்தன். எனக்கு 31 வயது ஆகிறது. நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன். நல்ல சம்பளமும் எனக்கு கிடைக்கிறது. கம்பெனி வேலையா நான் வெளியில் போயிருந்தேன். என்னிடம் சொந்த 4 சக்கர வண்டி இருந்தது. சென்னை நகரத்தில் எனக்கு ஒரு ஃப்ளாட் இருந்தது. அங்கே நான் தனியாக இருந்தேன். ஒரு நாள் மீட்டிங் முடிஞ்சு திரும்பி வரும்போது இரவு 11:30 மணி இருக்கும். நான் என் பிளாட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒரு சின்ன பேருந்து நிறுத்தம் வரும். அது கிராமப்புற பகுதியில் இருக்கு. அங்கே மாலை 7 மணிக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் அந்த வழியாக போகும்போது ஒரு பெண் அவளோட 10 மாச குழந்தையை கையில் அணைச்சிக்கிட்டு பேருந்து நிறுத்தத்தோட சின்ன பெஞ்சில் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன். ரொம்ப இருட்டாக இருந்தது. எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் முதலில் நான் காரை எடுத்துக்கொண்டு முன்னால் வெளியேறிவிட்டேன். ஆனால் பிறகு மனதுக்குள்ளே எனக்கு இரக்கம் வந்தது. நான் திரும்பி வந்தேன். வண்டியிலிருந்து இறங்கி அவளிடம் சென்றேன். அவள் தொடர்ந்து அழுது கொண்டு இருந்தாள். எங்க போக வேண்டும்? இவ்வளவு நேரமாகிவிட்டது என்று நான் அவளிடம் கேட்டேன். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. தன் குழந்தையை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ஒருவேளை குழந்தைக்கு குளிர்ச்சியாக இருந்திருக்கலாம். நான் மீண்டும் கேட்டபோது அவள் அழுது கொண்டே, எல்லா வழிகளும் இப்போது அடைக்கப்பட்டு விட்டன என்று சொன்னாள். அவள் சொன்னது எனக்கு புரியவில்லை. எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இரவு நிறைய ஆகிவிட்டது. நீங்கள் இங்கு தனியாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். அப்போது அவள் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாள். என் பெயர் மனோகரி. நான் ஒரு அனாதை. என் மாமனாரும் மாமியாரும் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். எனக்கு 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. ஆனால் என் கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். என் கணவர் இறந்ததற்கு நான் தான் காரணம் என்று என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் தோன்றுகிறது. அப்போதிலிருந்து அவர்கள் என்னை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வருகிறார்கள். எனக்கு ஒரு மைத்துனர் இருக்கிறார். அவர்கள் சொத்தில் என் கணவரின் பங்கிற்கு நான் உரிமை கோருவேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு அதில் ஒரு பைசா கூட வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேலும் எதிர்காலத்தில் நான் சொத்து கேட்கலாம் என்று பயப்படுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். மேலும் கொலை மிரட்டலும் விடுத்தார்கள். நான் அங்கே திரும்பி சென்றால் என் மகளை அவர்கள் கொன்று விடுவார்கள். அதனால் நான் வீட்டிற்கு திரும்ப விரும்பவில்லை. இதை கேட்டு என் மனம் மிகவும் வருத்தமடைந்தது. இப்போது நீ எங்கு போவாய் என்று நான் கேட்டேன். அவள் அமைதியாக இருந்தாள். என் வண்டியில் ஏறு என்று நான் சொன்னேன். ஆனால் அவள் தயாராக இல்லை. கடைசியாக நான் அவளுடைய கையை பிடித்து எழுப்பி காரில் ஏற்றி என் பிளாட்டிற்கு அழைத்து வந்தேன். அவளுடைய அழுகை மெதுவாக நின்று கொண்டிருந்தது. வீட்டிற்கு வரும்போது கிட்டத்தட்ட 12 மணி ஆகிவிட்டது. அவளுடைய குழந்தை அவளது மடியில் தூங்கிவிட்டது. வீட்டிற்கு வந்ததும் நான் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தேன். அப்போதுதான் அவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் என்று நான் பார்த்தேன். இருட்டில் நான் அவளை சரியாக பார்க்க முடியவில்லை. நான் அவளுக்கு பிளாட்டில் ஒரு அறையை காட்டினேன். மேலும் போர்த்திக்கொள்ள ஒரு கம்பளியை கொடுத்தேன். அவள் நன்றி சொல்லிவிட்டு நான் நாளை காலை கிளம்பி விடுவேன் என்றாள். நான் சிரித்து கொண்டு அவளை பார்த்தபோது அவளும் ஒரு மெல்லிய புன்னகை செய்தாள். பிறகு நான் என் அறைக்கு தூங்க சென்றேன். ஆனால் இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. இவ்வளவு அழகான மற்றும் அப்பாவி பெண்ணுக்கு ஏன் இப்படிப்பட்ட கடினமான நேரம் வந்தது என்று நான் மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருந்தேன். அவளுடைய சின்ன குழந்தைக்கு எதிர்காலம் என்ன ஆகும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது நான் எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. காலையில் எழுந்ததும் அவளுடைய அறைக்கு சென்றபோது அவள் தன் குழந்தையை மடியில் வைத்து உணவு கொடுத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள், ஐயா, நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீர்கள். இப்போது நான் கிளம்புகிறேன் என்றாள். நான் இப்போது எங்கே போவாய் என்று கேட்டேன். அவள் எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைத்தால் அங்கே சென்று ஏதாவது வேலை தேடுவேன் என்று சொன்னாள். இதையெல்லாம் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் அவளிடம், நீ சில நாட்கள் என் வீட்டிலேயே இரு, நான் உனக்கு ஏதாவது வேலை தேடுகிறேன் என்று சொன்னேன். பிறகு நான்
நீ என்ன வேலை செய்வாய் என்று கேட்டேன். அவள், நான் எந்த வேலையையும் செய்வேன். யாருடைய வீட்லையாவது சமைப்பது, துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது அல்லது அலுவலகத்தில் ஏதாவது வேலை கிடைத்தால் அதையும் செய்வேன் என்று சொன்னாள். அப்போது என் மனதில் ஒரு யோசனை வந்தது. அவளை என் வீட்டிலேயே சமையல் மற்றும் வீட்டு வேலைகளுக்காக வைத்து கொண்டால் என் உணவு பழக்கமும் ஒழுங்காகும், அவளுக்கும் வேலை கிடைக்கும். மனோகரி, நீ வெளியே வேலை தேடுவதற்கு பதிலாக என் வீட்டிலேயே சமைப்பது, துணி துவைப்பது மற்றும் பாத்திரங்கள் சுத்தம் செய்யும் வேலையை செய். என் வேலையும் எளிதாகிவிடும், உனக்கும் வேலை கிடைக்கும். இது உனக்கு சரி என்று தோன்றினால் சொல் என்று நான் அவளிடம் சொன்னேன். அவள் சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் சரி என்று சொன்னாள். உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டபோது அவள், உங்கள் விருப்பம், எனக்கு அதிக எதிர்பார்ப்பு இல்லை. இப்போது என் வாழ்க்கையில் ஒரே கனவுதான் உள்ளது. அது என் மகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான். அவளை நன்கு படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னேற செய்து ஒரு நல்ல வீட்டில் திருமணம் செய்து வைக்க வேண்டும். எனக்கு சம்பளம் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் என் மகளின் படிப்புக்கு உதவினால் அதுவே எனக்கு போதும். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்காக உழைப்பேன் என்றாள். இதை கேட்டு என் கண்கள் கலங்கிவிட்டன. உண்மையில் தன் வலியை மறந்து தன் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பவள்தான் தாய். அவளுடைய மனதை பார்த்து நான் அவளுடைய காதலில் விழுந்து விட்டேன். சரி, நான் உன் மகளின் அனைத்து செலவுகளையும் பார்த்து கொள்கிறேன், உனக்கும் நல்ல சம்பளம் கொடுப்பேன் என்று நான் சொன்னேன். இதை கேட்டு அவளுடைய கண்களும் கண்ணீரால் நிறைந்துவிட்டன. அவள் என்னை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை செய்தாள். ஆனால் அவளது குரல் அடைத்து அவள் அழத் தொடங்கினாள். நான் அவளிடம் சென்று, இப்படி அழாதே என்று சொன்னேன். நான் அவளது கையிலிருந்து குழந்தையை எடுத்து என் கைகளில் அணைத்து கொண்டேன். அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தையை நான் சிறிது நேரம் பார்த்து கொள்கிறேன், நீ உனக்காக டீ மற்றும் உணவு தயாரித்துக்கொள் என்று நான் சொன்னேன். அவள் புன்னகைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள். டீ போட்டு எனக்கு கொடுத்தாள். பிறகு சமைக்க தொடங்கினாள். வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் மளிகை பொருட்கள் இருந்தன. ஏனென்றால் என் பெற்றோரும் சில சமயங்களில் வருவார்கள். நாங்கள் சமைத்து சாப்பிடுவோம். ஆனால் அவளிடம் உடைகள் கூட இல்லை. அவள் வீட்டை விட்டு எந்த சேலையில் வந்தாலோ அதே சேலையில் தான் இருந்தாள். சிறிது நேரத்தில் உணவு தயாரானது. நாங்கள் இருவரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்தோம். பிறகு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். உணவு மிகவும் சுவையாக இருந்தது. அவளுடைய கைகளில் அபாரமான சுவை இருந்தது. அவள் சமைத்த உணவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். நீ மிகவும் நன்றாக சமைக்கிறாய், உன் கைகளின் சுவை அபாரமானது என்று நான் சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவள் வெட்கப்பட்டாள். நீ எதற்காகவும் கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் அவளிடம் சொன்னேன். பிறகு நான் அலுவலகத்திற்கு கிளம்பினேன். மாலையில் சீக்கிரமாக வீட்டிற்கு திரும்பி வந்தேன். வீட்டின் மணியை அடித்த போது அவள் கதவருகே நின்றிருந்தாள். அவள் கதவை திறந்து என்னை பார்த்து சிரித்தாள். நான் உள்ளே வந்தேன். என் கையில் 2 பைகள் இருந்தன. அவற்றை நான் மனோகரியிடம் கொடுத்தேன். அவற்றில் காய்கறிகள் இருந்தன. மற்றொரு பையில் நான் அவளுக்காக 4 புடவைகளும் குழந்தைக்காக சில உடைகளும் கொண்டு வந்திருந்தேன். அவள் ஆடைகளை பார்த்தபோது அவளது கண்கள் கலங்கி அழத் தொடங்கினாள். நான் அவளை அருகில் சென்று அவளுக்கு ஆறுதல் கூறினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் அமைதியாகி உள்ளே சென்றாள். அவள் எனக்காக டீ போட்டு தந்தாள். பிறகு நான் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு புதிய புடவையை அணிந்து வெளியே வந்தாள். அந்த புதிய புடவையில் அவள் ஒரு தேவதையைப் போல அழகாக இருந்தாள். நான் டீ குடித்து கொண்டே அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன். அவளும் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். இன்றுதான் முதல் முறையாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்தோம். அவள் என்னை பார்த்து புன்னகைத்து வெட்கப்பட்டாள். பிறகு அவள் சமையலறைக்கு சென்று சமைக்க தொடங்கினாள். இன்றும் அவள் மிகவும் நன்றாக சமைத்திருந்தாள். இப்போது எனக்கு அவள் மீது காதல் வந்தது. அவள் வீட்டு வேலை செய்யும் போது நான் அவளை மறைந்து பார்ப்பேன். அவள் இங்கு வந்து சுமார் 2.5 மாதங்கள் ஆகிவிட்டன. இப்போது எங்களுக்குள் நல்ல அன்பு ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டோம். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம். அப்படிதான் ஒரு நாள் நான் நோய்வாய்ப்பட்டேன். எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அன்று எனக்கு எதுவும் புரியவில்லை. மனோகரி எனக்கு சில மருந்துகளை கொடுத்தாள். இரவு முழுவதும் என் தலையில் உப்பு நீர் பைகளை மாற்றிக்கொண்டே இருந்தாள். அவள் என் தலையணைக்கு அருகில் அமர்ந்து இரவு முழுவதும் என்னை கவனித்து கொண்டாள். காலையில் நான் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது மனோகரி தலையணைக்கு அருகில் சுவரில் சாய்ந்து தூங்கிவிட்டதையும் அவளுடைய மடியில் அவளுடைய குழந்தையும் தூங்கி கொண்டிருந்ததையும் பார்த்தேன். இதை பார்த்து என் மனம் நிறைந்தது. இந்த மனோகரி யார்? எனக்கு இவ்வளவு அக்கறை காட்டுகிறாள், என் மீது இவ்வளவு பாசம் காட்டுகிறாள்.
எனக்காக சுவையான உணவுகளை சமைக்கிறாள். பாசத்துடன் எனக்கு ஊட்டி விடுகிறாள். உண்மையை கூற வேண்டுமானால் நான் அவளது இதயத்தை நேசிக்க தொடங்கிவிட்டேன். அவளை மறைந்திருந்து பார்ப்பேன். நான் முழுமையாக குணமடைந்த போது ஒரு மாலை நாங்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்திருந்தோம். அவள் குழந்தை தூங்கிவிட்டது. தொலைக்காட்சியில் ஒரு காதல் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. படம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக பார்க்க தொடங்கினோம். அந்த காதல் சூழ்நிலை எங்களுக்கு இடையே ஒரு விசித்திரமான அன்பை உருவாக்கியது. அன்று மனோகரி எனக்கு மிகவும் அழகாக தோன்றினாள். நான் மெதுவாக அவளிடம் சென்றேன். அவளும் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளது கையை பிடித்து, மனோகரி, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். அவள் என் கண்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளது கண்களில் கண்களை வைத்து, மனோகரி, நீ இங்கு வந்ததிலிருந்து என் வாழ்க்கை மாறிவிட்டது. நீ எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியையும் பாசத்தையும் கொடுத்திருக்கிறாய். நான் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன். நீ அழகு மட்டுமல்ல, உன் குணமும் மிகவும் நல்லது. நீ என் மீது மிகவும் அக்கறை காட்டுகிறாய் என்று சொன்னேன். இதை கேட்டு அவளது கண்களும் கண்ணீரால் நிறைந்து விட்டன. நான் மேலும், மனோகரி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? உன்னையும் உன் மகளையும் நான் மனதார ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளம் போல் பெருகியது. அவள் என்னிடம் வந்து என் மடியில் தலையை வைத்து அழத் தொடங்கினாள். நான் அவளது தலையில் கை வைத்து அவளுக்கு ஆறுதல் கூறினேன். பிறகு நான் அவளுடைய முகத்தை என் இரு கைகளாலும் பிடித்து என் கண்களை பார்க்கும்படி சொன்னேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்கள் காதலை வெளிப்படுத்தினோம். சில நாட்களிலேயே நாங்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம். இப்போது நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக எங்கள் வாழ்க்கையை வாழ்கிறோம். எனக்கு ஒரு நல்ல மனைவியை நான் தேடினேன். மனோகரிக்கும் அவளது குழந்தைக்கும் ஒரு நல்ல ஆதரவு தேவைப்பட்டது. நண்பர்களே, சில சமயங்களில் விதி மனிதனை ஒரு திருப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அங்கு ஒரு அந்நியரின் அன்புதான் அவனது உண்மையான உலகமாகி விடுகிறது. மனோகரியின் துக்கம், அவளது தாய்மை மற்றும் அவளது சுயநலமற்ற அன்பை பார்த்து உறவுக்கும் ஆதரவுக்கும் அன்புக்கும் இரத்த உறவு அவசியமில்லை என்பதை நான் கற்றுக்கொண்டேன். உண்மையான அன்பு என்பது கஷ்டமான நேரத்தில் கூடவே இருப்பதுதான். ஆகையால் ஒருபோதும் யாரையும் வீணானவர் என்று நினைக்க வேண்டாம். ஒருவேளை அதே நபர் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக மாறக்கூடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.